இப்போ சைத்ராவோட கேஸ் கோர்ட்ல நடந்துட்டு இருக்கு. ஆப்போசிட் வக்கீலும் இந்த பொண்ணு விருப்பப்பட்டு தான் அந்த கார்ல ஏறி போயிருக்கான்னு சொல்லி சிசிடிவி ஃபுட்டேஜுமே காட்டுறாரு. இதனாலேயே இந்த கேஸ் இந்த பொண்ணுக்கு அகைன்ஸ்டா சேஞ்ச் ஆயிட்டே இருக்கு. ஜட்ஜும் இந்த பொண்ணு கிட்ட வேற எதனா உங்ககிட்ட எவிடன்ஸ் இருக்கான்னு சொல்லி கேக்குறாங்க. போலீஸும் எவ்வளவு ட்ரை பண்ணி பார்த்திருப்பாங்க, அந்த பசங்களுக்கு எதிராக எந்த ஆதாரமே கிடைச்சிருக்காது. ஆனா கடைசி நேரத்துல இந்த ஆபீசருமே ஒரு ஆதாரத்தை எடுத்துட்டு வந்து கொடுக்குறாரு. இந்த 5 பசங்கள்ல ஒருத்தனோட செல்போனுமே போலீஸ் கண்டுபிடிச்சிருப்பாங்க. அதுல இருக்க டேட்டாவெல்லாம் ரெக்கவர் பண்ணிட்டு இவங்க 5 பேருமே அந்த பொண்ணு கிட்ட தப்பா நடந்துக்கும் போது அந்த வீடியோவும் எடுத்து வச்சிருப்பாங்க. அந்த வீடியோவை ஜட்ஜ் கிட்டமே சப்மிட் பண்றாங்க. இந்த எவிடன்ஸ் வச்சு இவங்க தான் குற்றவாளின்னு சொல்லி கன்ஃபார்ம் பண்ணிட்டு 20 வருஷம் ஆள் தண்டனையுமே கொடுத்துறாங்க. இந்த 5 பேருமே வேற வேற செல்ல தான் போறாங்க. விகாஸ்ன்ற ஒரு பையனை மட்டும் ஒரு மோசமான ரவுடி இருக்க ஒரு செல்லுமே போட்டுறாங்க. ஜெயில இருந்தாவாச்சும் இவனுக்கு திருந்துவானுன்னு சொல்லி பார்த்தா அங்க இருக்க ஒரு ரவுடியே அச்சு போட்டு இவன் அந்த இடத்துக்கு டானா மாறிடுறான். இந்த பையன் செஞ்ச தப்பு கண்டிப்பா தண்டனை அனுபவிக்கணும்ன்றதுக்காக தான் விகாஸோட அம்மாவே அந்த போன் எடுத்துட்டு போயிட்டு கமிஷன் கிட்டமே கொடுத்துருப்பாங்க. இந்த பையன் கொஞ்சம் நல்லா படிப்பான்றதுக்காக ஜேஇ எக்ஸாமுக்காக ப்ரிப்பேர் பண்றதுக்கு 6 வருஷம் கழிச்சு இந்த பையனை பரவலியுமே வெளியே எடுக்கிறாங்க. வெளியே வந்தவன் தண்ணி சரக்கு போதுன்னு சொல்லிட்டு மோசமா பண்ணிருக்கான். இவங்க அம்மா எப்படியாச்சும் ஒன்று தித்திலாம் சொல்லி பாக்குறாங்க. ஆனா இந்த பையன் ஒத்துக்கவே மாட்டான், பயங்கரமா சண்டை போட்டுனே இருக்கான். வீட்டுக்கு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூட்டு வந்து சரக்குலாம் வச்சுன்னு இருக்கான். அவங்க அம்மா பார்த்ததுமே செம்மையா டென்ஷன் ஆயிராங்க. அதனால கன் எடுத்து அங்க இருக்க பாட்டில் எல்லாம் பட்டு சுட ஆரம்பிச்சிட்டாங்க. அங்க இருந்த பசங்க எல்லாருமே தெரிச்சு ஓடிறாங்க. இந்த பையனுமா அவங்க அம்மா கிட்ட பயங்கரமா சண்டை போட்டு இருக்கான். இந்த பையனை பிடிச்சி கீழே தள்ளிட்டு அவன் தலைமையில ஒரு பாட்டில் தூக்கி வச்சிருக்காங்க. நீ திருந்தோன்னு சொல்லிட்டு தானே அவனை வெளியே வெளியேற்றேன், இல்லைன்னா நீ ஜெயிலே செத்து போலான்னு சொல்லி விட்டு இருப்பான்னு சொல்லி உங்க அம்மா பயங்கர டென்ஷன் ஆயிட்டு அங்க இருக்க சரக்கு மேத்து குடிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. நீ அம்மான்னு கூப்பிட தகுதியை இழந்துட்ட, இதுக்கப்புறம் நீ வீட்லயே இருக்காதான்னு சொல்லிட்டு அந்த பையனை ஆச்சு வெளியே தொத்தி விட்டுறாங்க. அதுக்கப்புறமேட்டு இவங்க ஓவரா குடிக்க ஆரம்பிச்சிடறாங்க. இவன் கேங்ல இருக்க ஒரு பொண்ணு ஓவரா சரக்கு வச்சுட்டு ட்ரெயின்லயுமே அடிப்பட்டு இறந்து போயிடுறாங்க. அந்த சோகத்தினால அவங்க அம்மாவுமே இறந்து போயிருப்பாங்க. போதனாலேயே நிறைய பேரோட வாழ்க்கை அழிஞ்சு போகுதுன்னு சொல்லிட்டு அம்மா கிட்டமே இதுக்கப்புறம் நீங்க குடிக்கிற வேலை வச்சுக்காதீங்க, நான் உங்களுக்காக படிக்கிறேன்னு சொல்லிட்டு அவனுமே படிக்க ஸ்டார்ட் பண்றான். எக்ஸாமுக்கு முந்தின நாள் ஜெயில இருந்த 5 பேர்ல ஒருத்தன் பரவல் வாங்கி இவனை பார்க்கறதுக்காகவே வெளியே வரான். உங்க அம்மா தாண்டா அந்த போன் எடுத்துட்டு போயிட்டு குத்தாங்கன்ற உண்மையுமே சொல்லிடுறான். இந்த கோவத்தினாலே அவனுமே எக்ஸாமுக்கு போயிருக்க மாட்டான். டெல்லியில நடக்கிற என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதுறதுக்கு இன்னும் பரவாயில்ல, நான் 2 வாரம் நீடிக்கிறேன்னு சொல்லிட்டு இந்த கமிஷனருமே சொல்லிடுறாரு. எனக்கு எந்த செகண்ட் சான்ஸுமே தேவையில்லை, நான் பண்ண தப்ப குத்தி காமிச்சிருக்கீங்க, நான் ஒரேடியா கொண்டுன்னு சொல்லிட்டு இவனுமா அந்த இடத்துல பயங்கரமா கத்தின்னு இருக்கான். நீ பண்ண தப்புனால நீ மட்டும் தான் சஃபர் ஆவறன்னு சொல்லி நினைச்சிட்டு இருக்க. ஆனா உன்னோட அம்மா அப்பாவை இந்த சொசைட்டில நடமாடவே முடியல தெரியுமா, அவங்கள தினமும் அவனை பத்திட்டே தான் இருக்காங்க. உங்க அம்மாக்கு அச்சாச்சு இந்த எக்ஸாம் எழுதுன்னு சொல்லிட்டு இவருமே கொஞ்சம் அட்வைஸ் பண்றாரு. இவன் இந்த எக்ஸாம் எழுதணும்னா லோக்கல் மேஜிஸ்ட்ரேட் கிட்ட போய் பர்மிஷன் வாங்கி ஆகணும். அதனால இவனுமே அந்த இடத்துக்கு போறான். அந்த இடத்துல மேஜிஸ்ட்ரேட்டா உட்காந்து இருக்கிறதே சைத்ராவா தான் இருப்பாங்க. அவங்கள ஃபேஸ் டு ஃபேஸ் பார்க்க முடியாம இவனுமே ரொம்ப கஷ்டப்பட்டு கலங்குறான். இவனை கேவலமா ஒரு பார்வை பார்த்துட்டு ரெக்கார்ட்ஸ் எல்லாமே பார்த்துட்டு இருக்காங்க. இவங்கிட்ட ஒரு 4 கொஸ்டினுமே கேட்கறாங்க. இவன் கரெக்டா ஆன்சர் பண்ணிடுறான். எக்ஸாம் எழுதுறதுக்கான குவாலிஃபிகேஷன் இவனுக்கு இருக்குன்றதுனால இவனுக்குமே அப்ரூவல் கொடுத்துறாங்க. இதுக்கப்புறம் என்னாச்சும் திருந்தி வாழ ஆல் தி பெஸ்ட்னு சொல்லிட்டு அனுப்பி வைக்கிறாங்க. அப்ரூவல் கிடைச்சதுனால இவனுமே செஞ்ச தப்பெல்லாம் உணர்ந்து அழ ஆரம்பிக்கிறான். அம்மாவோட காலுமே வந்து மன்னிப்பு கேட்கிறான். சைத்ரா வெளியே வரும்போது இவன் வருத்தப்பட்டு மன்னிப்பு கேட்கறத பார்த்துக்கிட்டே அங்கிருந்து போறாங்க. அப்படி இந்த படத்தையும் முடிக்கிறாங்க.